லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற LIK லைவ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்னா சி வரும், அதை தான் முன்னாடி டைட்டில் வச்சிருந்தாங்க. அப்புறம் கம்பெனியா மாத்திட்டாங்க. அதுவும் கம்பெனிக்கு வந்து கே, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. அதுக்கு பதிலாக லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ற எல்ஐசி வந்து இந்திய நிறுவனம். அது வந்து பலருக்கும் இன்சூரன்ஸ் வந்து பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த பேரை தான் வச்சிருந்தாரு விக்னேஷ் சிவன் இயக்குனர் முதல்ல டைட்டிலா. அதுக்கு பலத்த எதிர்ப்பு, சட்ட ரீதியான சிக்கல் இவெல்லாம் வர்ற மாதிரி தெரிஞ்சோன்னா LIKவா மாத்திட்டாரு. LIKங்கிறது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1940 காலகட்டத்து கதை இல்லைங்க. 2040 நம்மூர் இளைஞர்கள் எப்படி காதல் பண்ணுவாங்க, கையில ஒரு ஆப்பை வச்சுக்கிட்டு இளம் பெண்களுக்கு எப்படி ஆப்பு வைப்பாங்க, இளம் பெண்களுக்கு இளைஞர்கள் ஆப்பு வைக்கிறாங்களா, இளம் பெண்கள் இளைஞர்களுக்கு ஆப்பு வைக்கிறாங்களா அப்படிங்கறத அந்த ஆப்பு தான் டிசைட் பண்ணுது. அந்த ஆப் மூலயமா பல கோடிகளுக்கு அதிபதி ஆகிற SJ சூர்யா என்னெல்லாம் அந்த ஆப்பை வச்சு ஒரு காதலை அவர் நினைச்சா சேர்க்கிறாரு, ஒரு காதலை அவர் நினைச்சா பிரிக்கிறாரு, இல்ல காதல்ங்கிற விஷயத்துக்குள்ளாரையே வர விரும்பாதவன காதலுக்குள்ளார தள்ளுறாரு, இல்ல அவர் நினைச்சா எந்த காதல் ஜோடியை வேணாலும் எப்படி வேணாலும் பிரிக்க நினைக்கிறாரு. அப்படி பிரதீப் ரங்கநாதன் நம்மளுடைய ஹீரோ, இந்த படத்தோட ஹீரோ, அவரையும் அவருடைய காதலியான கீர்த்தி செட்டி அவங்களையும் எப்படி பிரிக்கிறாரு அப்படிங்கறது அந்த படத்தோட கதையும் களமும். எப்படி பிரிக்க நினைக்கிறாரு, அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்களா அந்த ஆப் மூலயமா அப்படிங்கிறதும், இல்ல SJ சூர்யாவோட சதியை தாண்டி சேர்ந்தார்களா அப்படிங்கிறது தான். இதுக்குள்ளார ஆர்கானிக் தண்டனை என்ன, கைக்குள்ளாரியே உலகம் அப்படிங்கிற மாதிரி கைக்குள்ளாரியே ஒரு பெண், ஆணா இருந்தா பெண்ணும் பெண்ணா இருந்தா ஆணும் தோன்றி உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றுற அந்த ஆப். அது மாதிரி உங்களுடைய காதலை எங்கேயோ உட்காந்துட்டு ஒரு கம்பெனியுடைய MD அவருடைய இஷ்டத்துக்கு இழுத்துட்டு போற அந்த விஷயம். இப்படிலாம் சிக்கல் இருக்கு. காதல இன்னொருத்தர் கையில இன்னொரு ஆப்ல பாத்தீங்கன்னா தேடினீங்கன்னா அப்படிங்கறத சொல்லாமல் சொல்லி இருக்கிற படம் தான் இந்த LIK. இத புரிஞ்சிக்கவே நமக்கு, இத புரிஞ்சுக்கிறதுக்குள்ளாரே இந்த படம் வந்து முடிஞ்சு போயிடுங்க. அதுதான் இந்த படத்தோட பலமும் பலவீனமும்னு நான் நினைக்கிறேன். 1 மணி நேரம் 56 நிமிஷம், அதாவது 2 hours 36 minutes, 2.5 மணி நேரத்துக்கு ஒரு 6 நிமிஷம் ஜாஸ்தியா அந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த படத்துல சிலர் முன்பாதியில தூங்கிடுறாங்க, பலர் பின்பாதியில தூங்கிடுறாங்க. அதுதான் இந்த படத்தோட கதை சொன்ன விதம். ஃபேண்டசியா அவ்வளோ ஹை லுக்கா நிறைய செலவு பண்ணியிருக்கிறாரு விக்னேஷ் சிவன், அதாவது அவருடைய தயாரிப்பாளர். ஆனா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கதைய நாம ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படத்துல சொல்ல அப்படிங்கிறது இந்த படத்தோட பலவீனம். அதை நான் சொல்லிதான் ஆகணும். பிரதீப் ரங்கநாதனுக்கு ஹாட்ரிக் வெற்றிக்கு அப்புறம் இது ஒரு வெற்றியா அமைஞ்சிருக்க வேண்டிய படம். ஆனா விக்னேஷ் சிவன் அதுல ஏனோ அவருக்கு சரியா கை கொடுக்கலங்கிறத நாம சொல்லணும். அதையும் தாண்டி ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸ் இந்த படத்தை ரசிக்கலாம், அவங்களுடைய கதையா நினைக்கலாம், நாளைக்கு நடக்க போற கதையை என்ன பிரமாதமா எடுத்திருக்கிறான்னு பாராட்டலாம். அதுக்குள்ளார நான் போக விரும்பல. ஆனா பிரதீப் ரங்கநாதனோட நடிப்பை எந்த இடத்துலையும் குறை சொல்ல முடியாது. அவரை மாதிரியே SJ சூர்யா, கீர்த்தி செட்டி. SJ சூர்யா போதும் போல காட்டு கத்தல் கத்துனாலும் அவரை நம்மளால ரசிக்க முடியுது. அது மாதிரி கீர்த்தி செட்டி அழகு பதுமையா அம்சமா வந்து போறாங்க. யோகி பாபு சில இடங்கள்ல அவரோட தோற்றம் நம்மளை வந்து பயமுறுத்தினாலும் பல இடங்கள்ல அவரு பல வருஷமா ஹீரோயின் கீர்த்தி செட்டியை கூடவே இருந்து லவ் பண்ணாலும் அது ஒரு விளக்கம் சொல்லுவாரு. நாங்கெல்லாம் வந்து ஓப்பன் லவர் அப்படின்னா, எவனாவது விட்டு போயிட்டா அந்த இடத்துல அவங்களுக்கு லவரா ஃபுல்ஃபில் பண்ணுவோம், அவங்க எங்க லவ் எடுத்துக்கிட்டா அவங்களோட இணைஞ்சு வாழ கூட செய்வோம்னு அவர் சொல்ற விதம் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆமா, நாளைக்கு காலம் அப்படிதான் இருக்கும் போட்டு இருக்கு. யோகி பாபு இவங்க இல்லாம SJ சூர்யாவை விட ஒரு பிரமாதமான ஒரு கேரக்டர்ல சீமான இதுல வந்து புக் பண்ணியிருக்கிறாரு நம்ம இயக்குனர் விக்னேஷ் சிவன். ஆனா சீமான் இந்த படத்துல நடிச்சதுக்கு கொஞ்சம் சிவனேன்னு இருந்திருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனாலும் சீமானோட கேரக்டரை பழுது சொல்ல முடியாது. அவரு ஒட்டாமல் அரசியல் செய்வதை மாதிரியே ஒட்டாமல் ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு சீமானை ரொம்ப பிடிக்கும். அவரை மாதிரி ஒரு தலைவர் வரணும். ஆனா 1-2 சின்ன சின்ன விஷயங்கள்ல
சிறு சிறு பொய்களால அவர் நினைச்ச இடத்த அவர் இன்னும் அடைய முடியல. தனித்து போராடுற அவருடைய குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனா உங்களுக்கு என்ன பெர்சன்டேஜ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அரசியல்ல போராடணும். அதே நேரம் இந்த மாதிரி சினிமாக்கள்ல நடிச்சு இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதும் நம்மளுடைய அட்வைஸ். அது மாதிரி கௌரி கிஷன் இந்த படத்தோட பெரிய பலவீனமே கௌரி கிஷன். கௌரி கிஷன் நடிப்புலாம் ஒண்ணு நான் தப்பு சொல்லல. அவங்களுடைய அந்த காஸ்டியூம் கிளாமரா நடிச்சிருக்கேன்னு அந்த பொண்ணு இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல சொன்னது. இதுதான் உங்க ஊர்ல கிளாமரா, இது வல்கரா இருக்குது, ரொம்பவே ஒரு மாதிரி அவர்ஷனா இருக்குது அப்படின்றத சொன்ன. நீங்க உங்களுக்கு குட்டை பாவாடையே ஒத்து வராது. நீங்க குட்டையா ஒரு டிராயரை போட்டு வந்தீங்கன்னா எப்படி உங்கள் ரசிகர்கள் உங்களை ஏத்துப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. அதே மாதிரி ஷாரா வந்து வேற லெவல்ல நடிச்சிருக்காருங்க. அவர் தான் கொஞ்சம் படத்தை வந்து தாங்கி பிடிக்கிறாரு பிரதீப் ரங்கநாதனோட சேர்ந்து அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி மாளவிகா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் மாளவிகா வந்திருக்காங்க. மாளவிகா இருக்காங்கன்னா மிஷ்கின் இல்லாமல் இருப்பாரா? அந்த படத்துல அவரை வந்து வாழை மீனாவும் விலங்கு மீனாவும் சித்தரித்த மிஷ்கினும் இருக்கிறாரு, ஒரு சின்ன கேரக்டர். அது பிரதீப் ரங்கநாதனுடைய முந்தைய பட சென்டிமெண்டா கூட இருக்கலாம். ஆமா, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனாலும் 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் ஃபேண்டசியான கதை இருந்தும் அருமையான ரவிவர்மனோட ஒளிப்பதிவு இருந்தும் அனிருத்தோட மியூசிக் இருந்தும் ஏதோ ஒண்ணு நமக்கு குறையா தெரியுது. அது என்னங்கிறத விக்னேஷ் சிவன் கண்டுபிடிச்சிருந்தா அத வந்து ஏனோ குறையாவே விட்டார் விக்னேஷ் சிவன். அதுதான் பெரும் குறையா இந்த படத்துக்கு சற்றே பலவீனமா தெரியுது. பிரதீப் ராகவோட படத்தொகுப்பு பக்கா தொகுப்பும் இல்லை, பாடாவதி தொகுப்பும் இல்லை. அது மாதிரி பீட்டர் ஹெயினோட சண்டை அதுவும் நவீனமா இருக்குது. அது மாதிரி விக்னேஷ் சிவனே இந்த படத்துக்கு பாட்டெல்லாம் இருக்காரு. பாட்டெல்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அதே நேரம் ஆர்ட் டைரக்டர் கண்ணன் அவருக்கு தாங்க ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே கண்ணாடியாலேயே அழிச்சிருக்கிறார். நம்ம கைக்குள்ளார இருக்க செல்போன் தொடங்கி மொத்தத்தையும் 2040 இப்படிதான் இளைஞர்களோட காதல் இருக்குன்னு விக்னேஷ் சிவன் ஒரு இமேஜினேஷன் பண்ணியிருக்கிறாரு. அந்த இமேஜினேஷன் சூப்பர். ஆனா அதை எடுத்து சொன்ன விதம் ஸ்கிரீன் பிளேல காட்சிப்படுத்தல் கூட நான் தப்பா சொல்ல மாட்டேன். ஸ்கிரீன் பிளேல எங்கேயோ கோட்டை விட்டு இருக்கிறாரு. அது என்னன்னு கரெக்ட் பண்ணியிருந்தா இந்த எல்லைக்கு எல்லோரோட லைக்காவும் ஷேராகவும் என்னெல்லாம் இருக்குது அவங்க பாணியிலே சொல்றதுன்னா அது எல்லாமே நடந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில் டெக்னிக்கலுக்காக 10க்கு 6.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.